Hello guys, welcome to Techmatrasi. நான் சுரேஷ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் கேசஸ் கோவிட் கேசஸ் ரொம்ப ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. கடந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா டெய்லியும் நம்பர் ஆஃப் கேசஸ் ரிப்போர்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 35,000 ரிப்போர்ட் ஆகிட்டு இருக்குது. அதேமாதிரி டெத் ரேட்டும் ரொம்ப அதிகமாகிட்டே வருது. ஆல் ஓவர் இந்தியாவில் மற்ற ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகிட்டே வருது. பட் தமிழ்நாட்டில் இப்போ தான் ரொம்ப பீக் போயிட்டு திரும்ப ட்ராப் ஆகுன்றாங்க. தமிழ்நாடு பார்த்திங்கன்னா இப்போ தான் லாஸ்ட் வீக் கூட ஸ்ட்ரிக்ட் லாக்டவுனை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸில் பெட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, அவைலபிலிட்டி இல்லை. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்திங்கன்னா அவங்க ரிலேட்டிவ் சேவ் பண்ணுறதுக்கு சோஷியல் மீடியாலாம் போட்டுட்ருக்காங்க, நம்ம பெட்ஸ் அவைலபிள் இருக்கா செக் பண்ணிட்டுருக்காங்க. இந்த டைமில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஒரு இது கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏசிம்டமேட்டிக்கும் மைல்டு சிம்டம்ஸுக்கும் வீட்லேயே தனிமைப்படுத்தி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ட்ரீட்மெண்ட் எந்த சென்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற மெடிக்கேஷன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அதேமாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளுக்கு தேவைப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் செக் பண்ணுறது தெர்மோமீட்டரும், அதுக்கப்புறம் ஆக்சிமீட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோவிட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக லங்ஸ் தான் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ நம்மளுக்கு ஆக்சிஜன் லெவல் கம்மியாகும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இதனால் ஆக்சிமீட்டர் யூஸ் பண்ணலாம். அந்த டிவைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல பாடியில் இருக்க ஆக்சிஜன் லெவலை காமிக்கும். பட் அது இப்போது சமீபம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்டாக் இல்லைன்றாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஃபார்மஸை செக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா ஸ்டாக் இல்லைன்றாங்க. அதுமாரி அது ப்ரைஸிங் பார்த்திங்கன்னா மினிமம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 700 rupees இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அஃபோர்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுக்கு பதில் இப்போ ஒரு கொல்கட்டாவில் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி CarePlix அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஒரு ஆப் லான்ச் பண்ணிருக்காங்க. 2 days பேக் லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த ஆப்போட யூஸ்ஃபுல்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பை நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம கேமராவும் நம்ம ஃப்ளாஷ் லைட்டை வச்சு நம்ம உடம்புல இருக்க ஆக்சிஜன் லெவலை செக் பண்ண முடியுமா. அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா செக் பண்ணி அக்யூரேட் ரிசல்ட் கொடுக்குதுன்றாங்க. அக்யூரேட் ரிசல்ட்ஸ் இந்த சென்ஸ் பார்த்தீங்கன்னா 96 to 98% கரெக்டான வேல்யூ கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் அது ஆக்சுவலாக நான் ஒரு ஹெல்த் எக்ஸ்பர்ட் இல்லை, எனக்கு கம்ப்ளீட்டாக தெரியாது. பட் நான் நியூஸில் பார்த்துருக்கேன், நியூஸ் சேனல்ஸ்லாம் போட்டிருக்காங்க, அந்த ஆப்பை பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த ஆப்பை நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன் இந்த வீடியோவில். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது சில பேசிக் திங்ஸ் சொல்லிடுறேன், என்ன நார்மல் ரேஞ்சுட்டு. ஸோ இந்த ஆப் மூலமாக நம்ம ஹார்ட் ரேட் செக் பண்ணலாம், ரெஸ்பிரேஷன் ரேட் செக் பண்ணலாம், அப்புறம் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் லெவல். ஹார்ட் ரேட்னா நம்ம திருப்பி எவ்வளோ இருக்கணும்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் பீட்ஸ் பார்த்தீங்கன்னா 60லேருந்து 100க்குள்ளே இருந்ததுன்னா நார்மல், சரிங்களா. சப்போஸ் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா, ரன்னிங் பண்ணிட்டு வந்துருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஹார்ட் பீட் 130லேருந்து 150 வரைக்கும் இருக்கும், அதுவும் நார்மல் தான். ஸோ ஹார்ட் ரேட் 60 to 100 நார்மல். நீங்கள் நார்மலாக ஐடியலாக இருக்கும்போது இல்லை உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 60 to 100 தான் நார்மல். அதுக்கப்புறம் ரெஸ்பிரேஷன் ரேட் நீங்கள் எவ்வளோ வாட்டி ஒரு நிமிஷத்துக்கு மூச்சு விட்றீங்க கணக்கு, அது பார்த்தீங்கன்னா 12லேருந்து 20 வாட்டி பண்ணிங்கன்னா அது நார்மல். அதுக்கு கீழே இல்லை அதிகமாக இருந்தால் அது அப்நார்மல். அதே மாதிரி ஆக்சிஜன் சேச்சுரேஷன் லெவல். ஸோ உங்கள் பிளட்டில் எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குன்னு அதான் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் லெவல். ஸோ இது பார்த்தீங்கன்னா 95 to 100% இருந்தால் அது நார்மல். பிலோ 90% போச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மெடிக்கல் அட்டென்ஷன் தேவை. ஸோ நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது இருக்கும் பிலோ 90 இருந்ததுன்னா. இதுதான் நார்மல் ரேஞ்சு. ஸோ ஹார்ட் ரேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 to 100 பீட்ஸ் இருக்கணும். அப்புறம் ரெஸ்பிரேஷன் ரேட் பார்த்தீங்கன்னா 12 to 20 இருக்கணும். அதுக்கப்புறம் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் லெவல் பார்த்தீங்கன்னா 95 to 100 மெயின்டைன் ஆகணும், சரிங்களா. பிலோ 90 இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மெடிக்கல் கேர் கண்டிப்பாக தேவைப்படுதுன்னு அர்த்தம். ஸோ நான் ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்ணிவிட்டோம் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கூகுள் க்ரோம் போகணும், சரிங்களா. அதில் போயிட்டு CarePlix Vitals அப்படின்ற சர்ச் பண்ணுங்கள். ஸோ சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு CarePlix Vitals இருக்குது, அதில் போய் செலக்ட் பண்ணுங்கள். அது ப்ளே ஸ்டோர் கொண்டு போகும். ஆக்சுவலி இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இப்போ அவங்க டவுன்லோட் பண்ண முடியும் ப்ளே ஸ்டோர்லேருந்து. இதுதான் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட், சரிங்க. இது CarePlix Vitals. இதே மானிட்டர் டவுன்லோட் ஆப்னு கேட்டுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க யூடியூப் ஓவர்ஹெல்மிங் ரெஸ்பான்ஸ் அவங்களால இப்போது கொடுக்க முடியல ஆப்னு சொல்லிட்டுருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஸ்டோரில் இருக்குது. அப்புறம் ஆண்ட்ராய்டில் இப்போதைக்கு டிசபிள் இருக்குது, இப்போதைக்கு இல்லை, சரிங்களா. சீக்கிரமாக அப்டேட் பண்ணி அவங்க திரும்ப கொடுப்பாங்க. ஸோ இப்போது நீங்கள் டைமிங் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏபிகே CarePlix Vitals.apkன்னு சர்ச் பண்ணிங்கன்னா அந்த ஆப் ஏபிகே பியூர்னு இருக்கும், சரிங்களா. இது ட்ரஸ்டட் வெப்சைட். ஸோ இது ப்ராப்ளம் இல்லை, செக் பண்ணுங்கள். ஏபிகே பியூர்
அதுக்குள்ளே போனீங்கன்னா டவுன்லோட் கேட்கும். சரிங்களா, பாருங்கள். நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா 15.7 MB. சைஸ் பார்த்தீங்கன்னா 15.7 MB. அது டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு, கேட்குது, அப்புறம் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வெப்சைட் தான் நம்ம டவுன்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இன்ஸ்டால் வந்து கேட்குது, இன்ஸ்டால் பண்ண மாட்டேன். இன்ஸ்டால் பண்ணுங்க. ஸோ இன்ஸ்டால் ஆகிட்டு. ஸோ இது இன்ஸ்டால் பண்ண உடனே நெக்ஸ்ட் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணும்போது மொபைல் நம்பர், நம்மளோட இமெயில் அட்ரஸ் எல்லாமே கேட்பாங்க. அதெல்லாம் நம்ம கொடுத்தீங்கன்னா அது இன்ஸ்டால் ஆகிடும். Vitals getting started. ஃபர்ஸ்ட் டைம் கேட்குது. சரிங்களா, இனி கொடுங்க. நெக்ஸ்ட் டேட்டா பற்றியது. ஓகே, டேட்டா பற்றியது நான் ரேண்டமாக கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் கொடுக்கலாம். ஜெண்டர், மெயில். ஓகே, நெக்ஸ்ட் கண்ட்ரி நேம் இந்தியா. ஓகே, நெக்ஸ்ட் ஃபோன் நம்பர். பாஸ்வேர்டு கேட்குது. பாஸ்வேர்டு வந்து கொடுங்க, ஒரு நல்ல லிங்காக கொடுங்க. ஸோ பாஸ்வேர்டு கொடுத்து சைன்அப் ஆகிடுச்சு. ஓகே, இதான் வந்து ஹோம் ஸ்க்ரீன். சரிங்களா, இதை வந்து ஃபேக்ஸ் எதாவது கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் கேப்சர் வைட்டல்ஸ். சரிங்களா, இதை இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா தான் வந்து நம்மளோட இது செக் பண்ண முடியும். பல்ஸ் ரேட்டு, ஆக்சிஜன், இதுவெல்லாம் எல்லாம் செக் பண்ண முடியும். ஸோ இது எப்படி செக் பண்ண சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா கேமரா இங்கே இருக்குது. இந்த இது வந்து ஃப்ளாஷ் லைட் இங்கே இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபோன் கவர் போட்டிருக்கேன். பட் அதனால் வந்து அந்த கேப்சரிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபோன் கவரை வந்து கேசிங் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா, இப்போது கேப்சர் வைட்டல்ஸ் கொடுத்துருக்கேன். கேமராவை ஆக்சஸ் பண்ண வந்து ஓகே கொடுத்துருக்கேன். இதில் என்ன ஸ்டெப்ஸ் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். ப்ளீஸ் இண்டெக்ஸ் ஃபிங்கர். நம்ம இண்டெக்ஸ் ஃபிங்கர்னால் பார்த்தீங்கன்னா ஆள்காட்டி விரல், அதை வந்து பின்னாடி வைக்கணுன்றாங்க. கவர் த கேமரா அண்ட் ஃப்ளாஷ் லைட். நம்ம அந்த விரலை வச்சு கேமராவையும் ஃப்ளாஷ் லைட்டையும் கவர் பண்ணணும். அப்புறம் மொபைல் ஃபிங்கர், அது வந்து கேப்சர் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து ஃபிங்கரை நவுத்தக்கூடாதுன்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்டார்ட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கேமரா ஆன் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ப்ளேஸ் பண்ண போகிறேன். இப்போ ஃப்ளாஷ் லைட் ஆன் ஆகிடுச்சு அப்படின்னு இப்போ நான் இங்கே வைக்கிறேன். ப்ளேஸ் பண்ணுறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு வித்து பண்ணிங்கன்னா இங்கே ரெட்டாக இருக்கும். அப்போ உங்கள் பிளட் ஃப்ளோ வந்து அது கேப்சர் ஆகுமா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 9, 12. ஸோ அது ரீட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த டேட்டா வந்து ஏஐ வந்து அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து அனலைஸ் பண்ண இந்த டேட்டா வசங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்மளோட வைட்டல்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ 9% கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அது வரைக்கும் நீங்கள் ஷேக் பண்ணாமல் வச்சுக்கணும். மூவ் பண்ணிங்கன்னா திருப்பி வந்து ஃபஸ்ட்லேருந்து ரீடிங் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வைட்டல் ஸ்டாட்ஸ் கேப்சர் வருது. ரெக்கார்டட் டைம் இப்போ என் ஹார்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 85 இருக்குது. சேச்சுரேஷன் ஆக்சிஜன் அளவு பார்த்தீங்கன்னா 99 இருக்குது. ரெஸ்பிரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 17 இருக்குது. ஸோ இது வந்து நார்மல் வேல்யூஸ். இதுதான் வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். சரிங்களா, இப்போ நெக்ஸ்ட் ப்ரொசீட் டு டிலீஷன் டேஷ்போர்ட் போடுங்க. இப்போ பாருங்கள், இப்போ சப்போஸ் நான் வந்து அதே இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துருக்கேன். இப்போ நார்மலாக இப்படி வைக்கும் போது உங்களுக்கே தெரியும் ஃபுல்லாக கவர் ஆகணும், ரெட்டாக வரணும். சரிங்களா, இப்போ அது மெஷர் நான் ஸ்டார்ட் பண்ண போது ரீடிங்கு. இப்போ நான் எடுக்கும் போது லைட்டாக விரல் நவுஸ் திரும்பி வந்து அந்த பிளேஸ் ஆஃப் ஃபிங்கர் தான் வரும். ஸோ இப்போ 9% கம்ப்ளீட்டட் வருது. இப்போ நான் லைட்டாக விரல் நான் நகர்த்திட்டேன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி 0% தான் வரும். ஸோ நம்ம வந்து ரீடிங் முடிவு வரைக்கும் நீங்கள் கரெக்டாக வந்து ஃபிங்கரை மூவ் பண்ணாமல் வச்சுருக்கணும். ஸோ 45% கம்ப்ளீட் ஆகிருக்கு. 54, 57, 16,
63, 66, 69, 72, 75, 78, 72. ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா என் ஹார்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 78 இருக்குது. அதுமாதிரி என் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் லெவல் பார்த்தீங்கன்னா 99 இருக்குது. ரெஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா 15 இருக்குது. ஸோ இந்த டேட்டாஸை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் சிம்பிள் நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். பட் அதே நான் சொன்ன மாதிரி இந்த ஆப் வந்து அக்யூரசி ரேட் பார்த்தீங்கன்னா 96 to 90% இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. பட் மெடிக்கல் டிவைஸ்க்காக இது யூஸ் பண்ண முடியாது, ஹாஸ்பிட்டல்ஸில் யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் சேஃப்டிக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், டைம் பீயிங் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்துட்டு செக் பண்ணுங்கள். அந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வந்து சில டைம் வந்து ப்ளே ஸ்டோர் இல்லைன்னா நீங்கள் வந்து ஏபிகே ஃபைல், அந்த இன்ஸ்டலேஷன் ஃபைல் வந்து அதோட லிங்க்கும் தனியாக கொடுத்துருக்கேன். ப்ளே ஸ்டோர் இல்லாத டவுன்லோட் பண்ண முடியும்னா நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்து அவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துன்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணலாம். அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. பாய்.